இஸ்ரேலுடைய அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள், குறிப்பாக லெபனான், ஈரான் ஆகிய பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இதில் ஈரானில் இதுவரைக்கும் 555 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் 200க்கு மேற்பட்டவர்கள் குறித்த பாடசாலையில், சிறுமிகள் பாடசாலையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்ட மாணவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் கவனிக்க வேண்டும். இதே நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அலுவலகத்தின் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல்களால் அங்கு என்னென்ன விபரீதங்கள் ஏற்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்குண்டான அழிவுகள் உண்டாகி இருக்கிறது என்பது போன்ற எந்த விதமான செய்திகளும் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. ஆனால் இதுவரைக்கும் 10 அலை தாக்குதல்களை நடத்தி இருந்த ஈரான் 11வது அலை தாக்குதல்களை தற்போது ஆரம்பித்திருக்கிறது. எனவே நாயிம் காசிம் அவர்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் நாங்கள் நாயிம் காசிமை கொல்லுவோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இதற்கிடையில் இன்றைக்கு ஈரான் மேல தாக்குதல் நடத்துவதற்காக தயாராகி பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய 3 ஜெட் விமானங்களை குவைத்தினுடைய பாதுகாப்பு தரப்பு, குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தரப்பே தவறுதலாக அடையாளம் கண்டு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். தவறுதலாக அடையாளம் கண்டு தாக்கப்பட்டதில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் இடையிலான யுத்தம் உச்ச நிலையை அடைந்திருக்கிறது. ஈரான் விடாமல் எதிர்த்தரப்பு தாக்குதல் மையங்களை நோக்கி தொடர்ந்து ஏவுகணைகளை ஏவிக்கொண்டே இருக்கிறது. அதே நேரம் ஈரானை நோக்கி இஸ்ரேலும் அமெரிக்காவும் படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டும் இருக்கிறார்கள். மொத்தத்தில் 2 தரப்பில் இருந்தும் கடுமையான எதிர்வினை தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டே இருப்பதை நம்ம அவதானிக்க முடிகிறது. இது அந்த தாக்குதல்களுடைய போங்க நம்ம கவனிச்சோம்னு சொல்லி சொன்னா 2 வல்லரசுகள் மோதிக்கொள்வதை போன்ற ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஈரான் எதிர்த்தரப்பை நோக்கி, அவர்களுடைய பேசுகளை நோக்கி உச்சமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் ஈரான் எங்கெல்லாம் தாக்கி இருக்கிறாங்க என்கிறத இந்த வரைபடத்தினூடாக நீங்க பார்க்க முடியும். எங்கெல்லாம் யார் யார் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்கன்னு இந்த நீல கலர்ல இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் இஸ்ரேலுடைய அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள், குறிப்பாக லெபனான், ஈரான் ஆகிய பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இதில் ஈரானில் இதுவரைக்கும் 555 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் 200க்கு மேற்பட்டவர்கள் குறித்த பாடசாலையில், சிறுமிகள் பாடசாலையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்ட மாணவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் கவனிக்க வேண்டும். இதே நேரத்தில் ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஈரான் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸ் மேலேயும், அதே போன்று அமெரிக்க ஆதரவு பெற்றவர்களுடைய விமானப்படை தளத்தின் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று குவைத் மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறாங்க. பஹ்ரைன் மேல தான் அதிகமான தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதே போன்று தற்போது கத்தர் மேலேயும் கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். UAE மேல தாக்குதல்களை நடத்துறாங்க. ஒமான் மேல தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று சவுதி அரேபியா மேலேயும் கடுமையான தாக்குதல்களை மீண்டும் நடத்த ஆரம்பித்திருக்கிற ஈரானுடைய IRGC படைப்பிரிவுகள் ஜோர்டான் மேலேயும் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அதே போன்று சைப்ரஸ் மேலேயும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சைப்ரஸ் இஸ்ரேலுடைய பேஸ் இருக்கிற காரணத்தினால் அங்கு தாக்குதல் நடத்தப்படுகிற அதே நேரத்தில் இஸ்ரேல் மேல கடுமையான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது ஈரான். இஸ்ரேல் மேல நடத்தப்படுகிற தாக்குதல்கள் வளமைக்கு மாறான உச்சகட்டமான பதிலடி தாக்குதல்களாக இருக்கிறது என்பதை நாம் அவதானிக்க முடியும். குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மேல நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் சற்று நேரத்துக்கு முன்பதாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலுடைய காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. இது ஒன்றும் காசா கிடையாது, இது இஸ்ரேல். இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளுடைய காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இஸ்ரேலை இலக்கு வைத்து கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படுகிற அதே நேரம் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸை இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. தற்போது அதை மீறிய தாக்குதல்களையும் ஈரான் நடத்தக்கூடிய காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் மிக முக்கியமான
முக்கியமான ஒரு தாக்குதல் என்னன்னு சொன்னா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அலுவலகத்தின் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல்களால அங்கு என்னென்ன விபரீதங்கள் ஏற்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்குண்டான அழிவுகள் உண்டாகி இருக்கிறது என்பது போன்ற எந்த விதமான செய்திகளும் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. ஆனால் கடுமையான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை IRGC வெளியிட்டிருந்தது. அதே போன்று இஸ்ரேலிய ஊடகங்களும் தங்கள் மீது, தங்களுடைய பிரதமருடைய அலுவலகத்தின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. ஆனால் இந்த தாக்குதல்களுடைய விளைவு எப்படிப்பட்டது என்பதை பற்றிய செய்திகளை அவங்க சொல்லல. அதே நேரத்தில் இந்த தாக்குதலுக்கு ஈரான் பயன்படுத்தி இருப்பது ஈரானுடைய ஹைபர் வகையான ஏவுகணைகள். ஹைபர் ஏவுகணைங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு ஏவுகணையாக பார்க்கப்படுகிறது. அந்த ஏவுகணையை தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அலுவலக தாக்குதலுக்கு ஈரான் பயன்படுத்தி இருக்கிறது. இதுவெல்லாம் ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய மரணத்திற்கான பதிலடி தாக்குதல் என்று ஈரான் வர்ணித்துக் கொண்டிருக்கிறது. ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் என்பது தொடர்பான ஒரு முக்கியமான வீடியோ நம்முடைய ரஸ்மின் டாக்ஸ் என்கிற சேனல்ல நம்ம வெளியிட இருக்கிறோம். கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்வதனூடாக உடனுக்குடன் அந்த தகவல்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதே நேரம் ஈரான் தற்போது அமெரிக்காவினுடைய பேசுகளை இலக்கு வைத்து 11வது அலை தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய புலனாய்வு மையங்கள், அதே போன்று ராணுவ ஆயுத கிடங்குகள், ஆதரவு தளங்கள் ஆகியவற்றை இலக்கு வைத்துத்தான் ஈரான் இந்த தாக்குதல்களை நடத்துகிறது என்று ஈரானுடைய அரச தொலைக்காட்சி சற்று நேரத்துக்கு முன்பதாக செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 10 அலை தாக்குதல்களை நடத்தியிருந்த ஈரான் 11வது அலை தாக்குதல்களை தற்போது ஆரம்பித்திருக்கிறது. எனவே ஈரானுடைய குரூஸ் வகை ஏவுகணைகள், ஈரான் இருக்கக்கூடிய எல்லா வகையான ஏவுகணைகளையும் பயன்படுத்தி எல்லா பகுதிகள் மீதையும் ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். இப்படியான ஒரு தாக்குதலை ஈரான் நடத்துவார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கல. நடத்துவோம் சொன்னாங்க, ஆனா இந்த அளவுக்கு நடத்துவாங்க என்று யாருமே எதிர்பார்க்கல. குறிப்பாக துபாய் மேல கடும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. துபாயினுடைய பல பகுதிகள் தீப்பற்றி எரியக்கூடிய காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. கத்தர் மேல அதே போன்று தாக்குதல்களை ஈரான் நடத்தி கொண்டே இருக்கிறது. இப்படி எல்லா அரபு நாடுகளிலும் இருக்கக்கூடிய பேசுகளையும் அமெரிக்கர்களையும் இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் தான் வளைகுடா நாடுகளுடைய வான்வெளி மூடப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால இதுவரைக்கும் 3400க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த யுத்தத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இழப்பாக மாறி நிற்க போகிறது. என்னன்னா 3400 விமானங்கள் ரத்துங்கிறத கற்பனையாவது செய்ய முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. சற்று நேரத்துக்கு முன்பதாகத்தான் துபாயில இருந்து 5 விமானங்கள் மாத்திரம் பயணிப்பதற்கான அனுமதியை பெற்றிருக்கின்றன. 5 விமானங்கள் கிளம்பி இருக்கிறது துபாயில இருந்து. அதுவும் முன்பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிற அடிப்படையில் தான் அந்த விமானங்கள்ல பயணிகள் ஏற்றுக்கொண்டு பறக்க ஆரம்பித்திருக்கிறது. 5 விமானங்கள் எனும்போது மொத்த 195% விமானங்கள் ரத்தாகி இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடியும். இது அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக மாறுகிறது, பொருளாதார அடியாக மாறுகிறது. எல்லா நாடுகளுமே இதில் பாதிக்கப்படுகிறது என்பதை நம்ம கவனிக்கணும். அதுதான் ஈரானுக்கு தேவையானதாகவும் இருக்கிறது. ஏன்னா எங்க மேல நீங்க அட்டாக் பண்றீங்களா, நாங்க எல்லார் மேலையும் அட்டாக் பண்ணுவோம், அப்ப யார் ஜெயிக்கிறாங்கிறத பார்ப்போம், எனக்கு வர்ற நஷ்டம் எல்லாருக்குமே வரட்டும் என்கிற அடிப்படையில் தான் ஈரான் தற்போது இந்த தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்றால் அரபு நாடுகள் உடனடியாக தாக்குதல்களை நிறுத்துமாறு அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த அமெரிக்காவினுடைய பேசுகளை இலக்கு வைத்து இப்படியான தாக்குதல்களை ஈரான் நடத்துகிறது. அதே நேரத்தில் சென்ட்ரல் ஈரானில் இருக்கக்கூடிய இஸ்பஹான் அணுசக்தி நிலையத்தின் மீது ஒரு பாரிய தாக்குதலை அமெரிக்கா நடத்தி இருக்கலாம் என்கிற செய்திகள் வெளியாகிறது. என்னன்னா இஸ்பஹான் பகுதிகளில் இருக்கக்கூடிய விமானப்படை தளம், அதே போன்று இஸ்பஹான் பகுதியில் இருக்கக்கூடிய அணு சுத்திகரிப்பு நிலையம், இந்த 2 இடத்திலையும் மிக பாரிய சப்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது, குண்டு தாக்குதல் சப்தங்கள் கேட்கிறது என்று அங்க இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய செய்திகளை அல் ஜசீரா ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது. எனவே இஸ்பஹான் மேல மீண்டும் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருக்கலாம். ஈரானுடைய அணு உற்பத்தி நிலையங்களை அழிப்பதுதான் எங்களுடைய முக்கியமான இலக்கு என்று ஈரானும் அமெரிக்காவும் சொல்லக்கூடிய நேரத்தில் தான்
இஸ்பஹான் மேல தற்போது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த தாக்குதல் அங்கிருக்கக்கூடிய அணு சுத்திகரிப்பு விவகாரங்கள்ல ஏற்கனவே செறிவூட்டப்பட்ட யுரேனியம் மேல தாக்கம் செலுத்துமாக இருந்தால் அது ஈரானுக்கு மட்டும் இழப்பாக மாறாது. கண்டிப்பாக சுத்தி இருக்கிற எல்லா அரபு நாடுகளுக்கும் அதனுடைய கதிர்வீச்சுக்கள் பரவ ஆரம்பித்தால் மிகப்பெரிய அழிவை உண்டாக்கும் என்கிற செய்திகளை நம்ம புரிஞ்சுக்கிற முடிகிறது. இதே நேரத்தில் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் தன்னுடைய நாட்டுக்கான புதிய பாதுகாப்பு அமைச்சரை நியமித்திருக்கிறார். புதிய பாதுகாப்பு அமைச்சராக மஜீத் ரஸா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மஜீத் ரஸாவினுடைய நியமனம்ங்கிறது ஆயத்துல்லா அலி காமனியினுடைய பொறுப்புக்கான நியமனமாக இருக்கிறது. ஆயத்துல்லா அலி காமனி அவங்க தான் இந்த டிஃபென்ஸை கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. தற்போது ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால மஜீத் ரஸா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆயத்துல்லா அலி காமனி அவங்க தான் கொல்லப்பட்டால் அந்த இடத்தில் முதன்மையாக மஜீத் ரஸா நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் மஜீத் ரஸா அவர்கள் தற்போது பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மஜீத் ரஸா இதுவரைக்கும் புரட்சிகர காவலர் பிரிவினுடைய IRGC தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார். அவர் தான் IRGCக்கு தளபதியாக இருக்கிறார். அவரையே தற்போது டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் மசூத் பெசக்ஷியன் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இஸ்ரேல் மேல ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை 11வது அலையிலையும் மிக கடுமையாக நடத்தி கொண்டிருக்கிறது. பெய்ட் ஷமோவுல இதுவரைக்கும் வீசப்பட்ட ஏவுகணைகளில் 9 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேல். ஆனால் அதை தாண்டிய பல பேரும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இதுதான் பெய்ட் ஷமோவுல நடத்தப்பட்ட தாக்குதல். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். எவ்வளவு அழிவுகரமான தாக்குதல் பாருங்க. ஆனா இதுல 9 பேர் தான் செத்துருக்கிறாங்களா? என்னன்னா மொத்த பேரும் செத்த அளவுக்கு தாக்குதல் நடந்திருக்குது. எங்கள்கிட்ட 9 பேர் தான் செத்துருக்கிறாங்க. பொதுவாகவே இஸ்ரேல் தன்னுடைய அழிவுகளை குறைத்து தான் வெளியிடும். இந்த புகைப்படங்கள் எல்லாம் தற்போது தவிர்க்க முடியாமல் வெளியாகிற காரணத்தினால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறேன்னு. எனவே இது பொய்யான தகவலை சொல்லுகிறார்கள் 9 பேர் என்று சொல்லி மிக கடுமையான ஒரு தாக்குதலை ஈரான் இந்த பைட் ஷமோ பகுதிகளில் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 60க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் பார்க்க முடியும். மொத்தத்தில் ஈரானுக்கு வாழ்வாசாவா என்பதை தாண்டி எல்லா நாட்டுக்கும் வாழ்வாசாவா என்கிற ஒரு நிலையாக இந்த யுத்தம் மாறி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். இதே போன்று இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில் ஏற்கனவே ஈரானுக்குள்ள அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் ஈரானுடைய ஷியா மத ஆன்மீக தலைவராக செயல்பட்ட ஆயத்துல்லா அலி காமனி அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மனைவியும் அங்கிருந்த நேரத்தில் படுகாயங்களுக்குள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஆயத்துல்லா அலி காமனியினுடைய மனைவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி உறுதிப்படுத்தி இருக்கிறது. எனவே ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்பட்டிருக்கிறார், அவருடைய மனைவி கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அவருடைய மகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அவருடைய மருமகன் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அவருடைய பேரப்பிள்ளை மொத்தத்தில் 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரே நேரத்தில் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கத்தருடைய உலகத்தின் மிகப்பெரிய LNG தயாரிப்பு உற்பத்தி நிலையத்தின் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ராஸ் லஃபான் பகுதிகளில் இருக்கக்கூடிய LNG உற்பத்தி நிலையத்தின் மீது தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலை கத்தார் மட்டுமில்லை யாருமே எதிர்பார்க்கல. கத்தருடைய LNG அதாவது லிக்விட் எரிபொருள்கள் ஏற்றுமதி ஆகவில்லை என்றால் கேஸ் இருக்குதா இல்லையா, இந்த கேஸ் ஏற்றுமதி ஆகவில்லை என்று சொன்னால் உலகின் பல நாடுகளும் பாதிக்கப்படும். இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதோட கத்தார் LNG உற்பத்தியை உடனடியாக நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறது. அவங்களுக்கு இதில் உடனே நிறுத்துறதுனால எந்த கஷ்டமும் கிடையாது, உலக நாடுகளுக்கு தான் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும். அந்த வகையில் LNG உற்பத்தியை கத்தார் நிறுத்தி இருக்கிறது. இதனால் ஐரோப்பாவினுடைய எரிவாயு விலைகள் கிட்டத்தட்ட 50% உடனடியாக உயர்ந்திருக்கிறது. LNG உற்பத்தியை இவங்க நிறுத்தினதுனால கேஸ் உற்பத்தியை இவங்க நிறுத்திட்டாங்க. ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் 50% கேஸ் விலை அதிகரித்திருக்கிறது. இப்பவா எல்லாரும் பாங்க
நீ ஈரானுக்கு அடிக்கணும்னா நீ அடிச்சுக்கிட்டே இருப்ப, நான் பார்த்துக்கிட்டே இருக்கணுமாங்கிறதா ஈரானுடைய பார்வை. இப்போ எல்லா இடத்துலையும் விலை எல்என்ஜி உயர ஆரம்பிக்குது, பெட்ரோலுடைய விலை உயர ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு நாடுகளும் படாத பாடுபட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். மொத்தத்தில் இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டால் மட்டும்தான் இதற்கான தீர்வாக அது அமையும் என்கிற நிலையில தான் இன்றைக்கு காலை முதலாக நேரடியாக இஸ்ரேலோடு சண்டைக்கு களமிறங்கி இருக்கிறது ஹெஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு. ஹெஸ்புல்லாக்கள் தொடர்ந்து இஸ்ரேலுடைய பல துறைமுக நகரங்கள் மேல தாக்குதல்களை நடத்துகிறார்கள். ஏவுகணைகளை சரமாரியாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதே நேரம் லெபனானுடைய தலைநகர் பெய்ரூத்தில் பட்டு பயங்கரமான தாக்குதல்களை இஸ்ரேலும் நடத்தி கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் மேல மிக கடுமையான தாக்குதல்களை இவங்க நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இவர்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவதாக கூறி லெபனானுடைய தலைநகர் பெய்ரூத் மேல தாக்குதல்களை நடத்துகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம். அதே நேரத்தில் சற்று நேரத்துக்கு முன்பதாக லெபனானிய அரசு, லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் லெபனானுக்கு ஆதரவாகவோ இஸ்ரேலுக்கு எதிராகவோ அல்லது ஈரானுக்கு ஆதரவாகவோ ஹெஸ்புல்லாக்கள் தாக்குதல்களை நடத்தக்கூடாது. ஹெஸ்புல்லாக்கள் உடனடியாக தங்களுடைய தாக்குதல்களை நிறுத்த வேண்டும். ஹெஸ்புல்லாக்கள் ராணுவ ரீதியாக செயல்படுவதற்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார். இதையெல்லாம் என் காதிலேயே நான் போட்டுக்க மாட்டேன் என்று சொல்லி உடனடியாக ஹெஸ்புல்லாக்கள் சொல்லிவிட்டு தற்போது தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹெஸ்புல்லாக்களுடைய உளவுத்துறை தளபதியை கொன்றதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சற்று நேரத்துக்கு முன்பதாக அறிவித்திருக்கிறார். லெபனான் தலைநகர் பெய்ரூத்தில் இரவு முழுவதும் நேற்றைய தினம் கடும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இன்றைக்கும் அதே போன்ற தாக்குதல்கள் நடத்தப்படுகிற நேரத்தில் பெய்ரூத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய உளவுத்துறை தலைமையகத்தில் தலைவராக பணியாற்றிய ஹுசைன் மக்லாத் அவர்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய தாக்குதல்களால் ஹிஸ்புல்லாக்களுக்கு இழப்பு வந்து கொண்டிருந்தாலும் ஹிஸ்புல்லாக்கள் தங்களுடைய தாக்குதலை உச்சமாக நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்பாக மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல தான் நமக்கெல்லாம் தெரியும். கடந்த ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள் ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது உங்களோட வீடு. இனி ஃபௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்குற மடர் வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்கள். சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? துவா செய்யுங்க. சரியா? தொழுகை நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம். மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள் அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக
அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன்ல ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா 2000 ரூபா லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள்தான் அடுத்த இலக்காக இருக்கிறார்கள் என்று வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஹசன் நஸ்ருல்லா அவங்க கொல்லப்பட்டதற்கு பதிலாகத்தான் நாயிம் காசிம் அவர்கள் ஹிஸ்புல்லாக்களுக்கு தலைமை பொறுப்பேற்று வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தற்போது நாயிம் காசிம் அவர்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் நாங்கள் நாயிம் காசிமை கொல்லுவோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இதற்கிடையில் இன்றைக்கு ஈரான் மேல தாக்குதல் நடத்துவதற்காக தயாராகி பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய 3 ஜெட் விமானங்களை குவைத்தினுடைய பாதுகாப்பு தரப்பு, குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தரப்பு தவறுதலாக அடையாளம் கண்டு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். தவறுதலாக அடையாளம் கண்டு தாக்கப்பட்டதில் குறித்த 3 ஜெட் விமானங்களும் உடனடியாக அழிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே இருந்தவர்கள் தற்போது உயிர் பிழைத்திருக்கிறார்கள், தப்பி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எது எப்படி போனாலும் குவைத் மேல தாக்குதல் நடத்தப்பட்ட நேரத்தில் அதற்கு டிஃபெண்ட் பண்ணுவதற்காகத்தான் அமெரிக்கா களமிறங்கி தாக்குதல் நடத்துகிறது என்று சொன்னார்கள். குவைத் மேல ஈரான் தாக்குதல் நடத்தல, குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸ் மேல தான் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அவர்களுடைய விமானங்கள் ஈரானை தாக்குவதற்கு முற்பட்ட நேரத்தில் தான் அவர்களே அனுப்பிய ராக்கெட் லான்ச்சர்கள் மூலமாக அமெரிக்காவினுடைய 3 விமானங்கள், கிட்டத்தட்ட F-15 வகையான விமானங்கள், 3 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. தன்னைத்தானே சுட்டுக் கொள்ளுகிற ஒரே ஆட்களாக இருக்கிறாங்க. உலகத்தில் மிகப்பெரிய ராணுவம் எங்கள்கிட்ட தான் டெக்னாலஜிங்கிறாங்க. ஆனால் அவங்கள ஆட்கள்ங்கிறத கூட அடையாளம் காணாம அவங்கள விமானங்களையே சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க என்கிற கேவலமான செய்தியும் இந்த நேரத்திலே வெளியாகி இருக்கக்கூடிய தருணத்தில் தான் ஓமானுக்கு அருகிலே இன்றைக்கும் ஒரு டேங்கர் கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதில் இதுவரைக்கும் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், என்ன விதமான அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகவில்லை. இதுவரைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிக தகவல்களில் இந்த கப்பல்கள் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது வெடிபொருட்கள் நிறைந்த ஒரு படகு ட்ரோன் மூலமாக நடத்தப்பட்டிருக்கிறது. MKD வயோம் என்கிற எண்ணெய் டேங்கர் தான் தாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஓமானுடைய கடல்சார் பாதுகாப்பு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு கப்பலை தாக்கியிருக்கிறாங்க, நேற்றைய தினம் 3 கப்பல்களை தாக்கியிருந்தாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு கப்பலை தாக்கியிருந்தாங்க. மொத்தத்தில் இதுவரைக்கும் 5 கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது ஹார்மோஸ் நீர்நிலை பகுதிகளில், ஓமான் வளைகுடா பகுதிகளில். எனவே இதுவரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய கப்பல்கள் மேல, டேங்கர்கள் மேல ஈரான் தாக்குதல்களை நடத்த ஆரம்பிக்கவே இல்லை. அப்படி உச்சமாக நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது எல்லா நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பாரிய இழப்பாக மாறிவிடும் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் சற்று நேரத்துக்கு முன்பதாக எப்படி கத்தருடைய LNG உற்பத்தி மையத்தை நோக்கி, அதாவது கேஸ் உற்பத்தி மையத்தை நோக்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதோ ஈரான்ல இருந்து, அதே மாதிரியான தாக்குதல்கள் ஆளில்லா விமான தாக்குதல் சற்று நேரத்துக்கு முன்பதாக சவுதி அரேபியாவினுடைய அரம்கோ மேல நடத்தப்பட்டிருக்கிறது. அரம்கோங்கிறது சவுதி அரேபியாவுடைய மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாக இருக்கிறது. இதுதான் அரம்கோவினுடைய எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அதனுடைய மிகப்பெரிய ராஸ் தனூரா என்கிற சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. தாக்குதலில்
அந்த சுத்திகரிப்பு நிலையம் வெட்டிச்சு செதறக்கூடிய காட்சிகள் நீங்க பார்க்கலாம். அங்கு வேலை செய்யக்கூடியவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது இந்த யுத்தத்தில் இன்னும் ஒரு திருப்பு முனையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, ஏற்கனவே ஹூத்திஸுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில பாரிய யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஹூத்திஸ் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஒரு கட்டமாகும் போது இதே சவுதி அரேபியாவினுடைய அரம்கோ மேலதான் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள். அந்த தாக்குதலுக்கு பிறகுதான் உடனடியாக ஹூத்திஸோட சவுதி அரேபியா ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி சமாதான நிலைக்கு வந்தாங்க. ஏன்னா சவுதி அரேபியாவுடைய ஹார்ட் என்றே சொல்லலாம் இந்த அரம்கோவை. அந்த அரம்கோ மேலதான் தற்போது அங்கிருக்கக்கூடிய சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அரம்கோவில் இருக்கிற மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையமாக இருப்பதே ராஸ் தனூரா என்பதுதான். அதன் மீது தான் தற்போது தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற காட்சிகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. எனவே ஈரான் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்த போனது. அந்த தாக்குதல்களில் ஈரான் பாதிக்கப்படுகிற அதே நேரம் மிக கடுமையாக அமெரிக்காவோடு இசைந்து போகிற அரபு நாடுகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை நம்ம அவதானிக்க முடியும். இங்க ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, அரபு நாடுகளில் ஏன் இவ்வளவு அமெரிக்கன் பேஸ் இருக்குதுங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், யுஏஇ, கத்தர், ஜோர்டான், ஓமான் எல்லா நாடுகளுமே அரபு நாடுகள் எல்லாமே ஒன்று விடாம அத்தனை பேருமே அமெரிக்காவோட ஒப்பந்தம் பண்ணி அமெரிக்காவினுடைய ராணுவ பேஸுகளை அமைச்சு வச்சிருக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, எங்க மேல யாராவது தாக்குதல் நடத்த வந்தா நீங்க பாதுகாத்துக்கணும் என்று அரபு நாடுகள் அமெரிக்காவோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறது. அதாவது அரபு நாடுகள் மேல யாராவது எந்த தாக்குதலாவது நடத்தினா அமெரிக்காட்ட இருக்கிற ஆயுதங்களை கொண்டு வரக்கூடிய ஏவுகணைகளை, வரக்கூடிய விமான தாக்குதல்களை எல்லாம் அமெரிக்கா தடுக்கும். அதற்குரிய சக்தி, பவர், அதற்குரிய எல்லா டெக்னாலஜியும் அமெரிக்காட்ட இருக்குது. எனவே உங்களை நாங்க பாதுகாத்துக்கிறோம், நீங்க தாராளமா எங்களோட ஒப்பந்தம் பண்ணுங்கன்னு வருஷம் என்ன பண்ணுவான்னு கேட்டா, இந்த ஒப்பந்தத்தை வச்சு உள்நாட்டுக்குள்ள தேவையானதை எல்லாம் அனுபவிச்சுக்கிறோம், எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம், அரபு நாடுகள்கிட்ட இருந்து தேவையான பொருளாதாரத்தை உறிஞ்சிக்கிறான், எல்லாத்தையுமே எண்ணெய் வளம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறான். அதை தாண்டி டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து அரபு நாடுகளுக்கு வரும்போது நமக்கு தெரியும், சவுதி அரேபியா 2 ட்ரில்லியன் US டாலர்களை நாங்க அமெரிக்காவில் முதலீடு பண்றோம் என்று அறிவிச்சாங்க. அதே மாதிரி கத்தர் அறிவிச்சாங்க, துபாய் அறிவிச்சாங்க. இப்படி எல்லா நாடுகளுமே அமெரிக்காவில் நாங்க முதலீடு பண்றோம் என்று அறிவிக்கிற அளவுக்கு முழுவதுமாக எதுக்காக இதை பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னா, எங்க நாட்டுக்கு யாரும் தாக்குதல் நடத்தக்கூடாது, அதை நீங்க பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காகத்தான். அது இஸ்ரேல் கத்தர் மேல தாக்குதல் நடத்தியதா இல்லையா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய நிர்வாகிகளை நோக்கி, அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட நேரத்திலையும் இந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டது. இனிமே யார் தாக்கினா நாங்க உங்களை பார்த்துக்கிறோம். ஆனா இப்ப ஈரான் வச்சு வெளுத்துக்கிட்டு இருக்கிறான், ஒன்னையுமே பண்ண முடியலங்கிறத கண்ணால பார்க்கிறோமா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, அரபு நாட்டுக்காரங்களை மந்தைகளாக நினைச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான்னு புரியுதா இல்லையா? உன்னை எவனாவது தாக்கினா நாங்க பாதுகாப்போம்னா இப்ப பாதுகாத்திருக்கணுமா இல்லையா? இப்பொழுது அவர்களால் பாதுகாக்க முடியாமல் இருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். எனவே தொடர்ந்து இணைந்தீர்கள் ரஸ்மின் மகேஷ் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய சேனல்களோடு. மத்திய கிழக்கில் நடக்கிற இந்த செய்திகள் எல்லாம் உடனுக்குடன் உண்மை செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மத்திய கிழக்கு முழுவதும் மட்டுமல்ல முழு உலகத்திலும் அமைதி திரும்ப வேண்டும், ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், சண்டைகள் நிறுத்தப்பட வேண்டும், அத்தனை மக்களும் நிம்மதியாக அமைதியாக வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்கிற பிரார்த்தனையை இந்த புனிதமிக்க ரமதானிலே முன்வைப்போமாக வாகிறது. அவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.